வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாரிகள். இது வாரம் ஒரே ஒரு வெஜ் ரெசிபி தான் இருந்துச்சு. அண்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ரெசிபிஸ். ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட நம்ம வந்து நான்வெஜ் வாரம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த கிரேவியில் கூட ஒரு 2 பீஸ் சிக்கன் போட்டோம் அப்படின்னா நான்வெஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வாரம் என்னென்ன குக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக போட்டி போடணும் ஒரு கான்டெஸ்ட்னா. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் எது சூப்பராக இருக்குது, எது பெஸ்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாமே, இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசணும் அப்படின்னா இதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்கள். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ரெசிபிஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டீங்களா? என்ன ஃபீல் பண்ணீங்க ரெசிபிஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்? ஓகே, ஸோ இன்னும் வந்து பெட்டராக இருக்க போது டேஸ்ட் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு வெஜிடேரியன் இருக்கு சார். வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வெஜிடேரியன் தான் மேம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடுகு, கரம் மசாலா, எண்ணெய், மிளகாய் தூள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்குன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். உருளைக்கிழங்குல இருந்து அப்படியே ஆவி பறக்க அது ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணி வேக வச்சிருக்கோம், அதே மாதிரி பட்டாணியும் வேக வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் வச்சிருக்கோம். இப்போ கட் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு. ஓகே, உப்பு ஏதாவது போட்டோமா? இல்லை போடல, நம்ம இதில் போட்டுக்கலாம், அதுவே சரியா இருக்கும். ஸோ சும்மா சாதாரணமாக தண்ணி ஊற்றி இல்லை ஸ்டீம் பண்ணி வேக வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வேக வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்? இந்த வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாமா? தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடுகு கூட வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்ந்து இருக்கும்ல, அந்த கலவையை போட்டோம். அதனால அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். ஜீரகத்தோடைய தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்துக்கூடயே உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃபைனாக குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தக்காளியை தொடர்ந்து வானலியில் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஃபைனாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு கலவையாக வந்ததுக்கு அப்புறம் ஃபைனா நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த பட்டாணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணியை ஆட் பண்ணிட்டு இந்த பட்டாணி நம்ம போட்ட கிரேவி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃபைனா வேகிற டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி செஞ்சேன் சார். என்னமா ஸ்பெஷல் இதுல? அது நம்ம ஊர்ல செய்யற மாதிரி தான் சார். சென்னை தான். சென்னையில தான். உருளைக்கிழங்கு இது கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சள். இது எதுக்குமா ஷூட் ஆகும்? சாப்பாட்டுக்கா இல்ல சப்பாத்தி? சாப்பாட்டுக்கு, எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். தோசைக்கு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ சிக்கன் ஈரல், அதாவது சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது என்ன இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை என்ன ஸ்பெஷல்? இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ரைஸ்க்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிடலாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ சிக்கன் ஈரல் பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் ஈரல், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், பெப்பர் தூள், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சுருள்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குழம்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? குக் பண்ண போறோமா இல்ல மேரினேட் பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சு. ஓ, மேரினேஷன் அப்ப இருக்கா? ஃபைன். அழகா அங்க கப்பும் இருக்கு. அந்த பவுல்ல சின்ன கப் பார்த்தாதே, எப்படி இருந்தாலும் பெரிய பவுல் தான் எடுத்துக்கணும். பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சிக்கன் ஈரல் இருந்துச்சு, அதை தேவையான அளவுக்கு பீசஸா சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிட்டோம். பீசஸா கட் பண்ணதை நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டோம். கிளீன் பண்ணதுல மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள்,
தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அது ரெஸ்ட் ஆகிற அந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சுருள்பட்ட கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு இது பொரியிற அளவுக்கு வெயிட் பண்றோம். ஸோ இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா முழு பூண்டை எடுத்து அதில் ஆட் பண்றோம். ஸோ முழு பூண்டும் வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அண்ட் ஆனியனை தொடர்ந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற கேப்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பவுடர்ஸ் இருந்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெப்பர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலாவை தொடர்ந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஓகேவான அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. சிம்பிளான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான். நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணாமல் மெயினாக வந்து அந்த பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணி பண்ணுறது. சிக்கனில் பேசிக்காக நிறைய பேர் அந்த ஈரல் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் ரைஸ்க்கு சாப்பிடலாம். இது நார்மல் பிராய்லர் இதெல்லாம் இல்லை நாட்டுக்கோழி? இல்லை, பிராய்லர். ஸோ இந்த இறால் கிரேவி நம்ம சொல்லியாச்சு. இதுல என்ன நம்ம வந்து உங்களோட அந்த டச்சில் ஸ்பெஷலாக ஏதாவது இன்க்ரீடியன்ட் போட போறோமா, இல்லை இந்த இறால் கிரேவியே சூப்பராக இருக்க போகுதுங்கிற மாதிரி? இல்லை, கரம் மசாலா மிளகுத்தூள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே செய்யும்போது அது வேற ஒரு டேஸ்ட் வரும். குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வச்சிருக்கோம் இல்லையா? வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்கு. ஓகே. ஸோ குழம்பு மிளகாய் தூள் பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னது உண்மைதான். கரம் மசாலா இருக்கும், இல்லை வீட்லயே பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் இல்லைன்னா கூட கலர்லாம் பரவாயில்ல பட் டேஸ்ட் வந்துரும்னு குழம்பு மிளகாய் தூளை போட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு பெஸ்டான ஒரு நல்ல ஃப்ளேவரான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குழம்பு மிளகாய் தூளை சொல்லலாம். எதுக்கு வேணா நீங்க அதை ஆட் பண்ணலாம். ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே அது போட்ட உடனே கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு அதை ஆட் பண்ண போறோங்கிறது சிறப்பு. ஸோ இந்த இறால் கிரேவிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இறால், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, கொத்தமல்லி, சோம்பு, கருவேப்பிலை. மேம் சொன்ன மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இறால் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இறாலை கிளீன் பண்றது கொஞ்சம் பெரிய வேலை. அதை கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகள் நடந்துருக்குல்ல. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன மேம் பண்ண போறோம்? கடாய் எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்களா? குக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு போட்டோம். சோம்பை தொடர்ந்து தேவையான அளவுக்கு வெங்காயம், வெங்காயத்தை தொடர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் குக் ஆகிறதுக்கான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ளேவருக்காக அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குக் ஆனதும் தக்காளி போட்டோம். ஸோ தக்காளி தேவையான அளவுக்கு போட்டு தக்காளி நல்லா வதங்கணுன்றது க்ளோஸ் பண்ணி வச்சோம். தக்காளி வதங்கி கொஞ்சம் குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அதெல்லாம் குக் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வர மிளகாய் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஃபைனாக பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, இறாலை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்துக்காக மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக ரெசிபிக்கான தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி இறால் வேகிற அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இறால் கிரேவி கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு அழகாக கொத்தமல்லி தூவி இறக்கும். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்காம, கரம் மசாலாலாம் சேர்க்காம நார்மலாக எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி பண்ணிடுச்சு. டிஃபனு, சாப்பாடு உங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைலில் அந்த மாதிரி. ஸோ
எனக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா வெந்தயம் போட மாட்டோம், ஏன்னா வெந்தயம் கசக்கும்னு சொல்லுவாங்க. வெந்தய கீரையும் கசக்கும், ஆனா வெந்தய கீரையை கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம கசூரி மேத்தி இதுவும் கசக்குமா? அது அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. ஓகே, அதனால இதை நம்ம அதனால மேனேஜ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்ப வந்து வெந்தய கீரையை விட இந்த கசூரி மேத்தியே பெட்டர். பெட்டர் வெந்தய கீரையிலயும் பண்ணலாம். ஓகே, அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஃபைன். அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, குக் பண்ணும்போது வெந்தய கீரை எப்படி குக் பண்ண போறோம் அப்படிங்கறத கேட்டு நீங்க சொல்லிடுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கசூரி மேத்தி எடுத்துருக்கோம். அண்ட் கசூரி மேத்தியோட இந்த மேத்தி சிக்கனுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கறத சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன், கசூரி மேத்தி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், சுருள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய். ஸோ தேவையான பொருட்கள் இப்ப பார்த்தாச்சு. சிக்கனை போன்லெஸ்ஸா போனோட எடுத்துக்கலாமா, எப்படி வேணும்? போனோட எடுத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம கடாய் வைக்கிறோம். குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்களா? ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை, சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். அதை தொடர்ந்து நறுக்கிய வெங்காயத்து கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து இது குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கணுங்கிறதுக்காக அப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணி தக்காளிலாம் வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பவுடர்ஸ் 1 by 1 ஆட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்ட் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது ஒரு மசாலாவாக நல்லா குக் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோடையும் உப்பு சரி பார்த்துட்டு நல்லா தண்ணியை போட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிரேவிக்கான தண்ணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இது நல்லா குக் ஆகணும். சிக்கனோட பச்சை வாசனை ஒரு 60% 70% ஹாஃப் குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கரம் மசாலாவும் போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சிக்கன் வேகிற டைமிங்கை மறுபடியும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓவராலாக சிக்கன் குக் ஆகிட்டு இது ஒரு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த மேத்தி சிக்கன். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேத்திலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அந்த சிக்கனில் போட்டு, ஏன்னா பசங்களுக்கு சிக்கன் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அதனால அதில் இது எந்த ஊருமா? இது நார்த் இந்தியன்ஸ் டிஷ். நார்த் இந்தியன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து 4வது பரிசு அல்லது கான்சலேஷன் எப்படி சொன்னாலும் சரி, கிளிப் லாக்கோட வரது அண்ட் நம்மளோட கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி யூஸ்ஃபுல் திங். இது யாருக்கு போட்டு? பெப்பர். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். இப்போ அடுத்து வந்து சீத்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதுவும் கிச்சனுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது 3வது பரிசு. இந்த 3வது பரிசு யாருக்கு போகும் சார்? பொட்டேட்டோ அண்ட் பட்டாணி கிரேவி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ 2வது பரிசு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீமர் இருக்கு. ஸோ இந்த ஸ்டீமர் யாருக்கு போக போகுது? மேத்தி சிக்கன். ஓகே, மேத்தி சிக்கன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். இந்த வாரம் முதல் பரிசு யாருக்கு போகுது, என்ன ரெசிபிக்கு சார் டிசைட் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எரால் கிரேவிக்கு தான் முதல் பரிசு. ஸோ ரொம்பலாம் இன்க்ரீடியன்ட் இல்லாம சட்டுன்னு அசால்ட்டா செஞ்சுட்டாங்க. பட் நல்லா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும் போதே தெரியும். கொடுத்துலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கிஃப்டை கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் 4வது பரிசுலேருந்து வரணும். ஈரல்ல என்ன பிரச்சனை சார்? நல்லா பண்ணாங்களே, கஷ்டப்பட்டு பண்ணாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எப்படின்னா, இந்த கான்டெஸ்ட் கண்டிப்பா யாருக்காவது ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும், தேர்ட் கொடுக்கணும், ஃபோர்த் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் டஃபஸ்ட் கான்செப்ட். இவங்க பண்ணதுல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். அது ஈரல் பெப்பர் ஃப்ரைன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஈரல் யாரும் சாப்பிட மாட்டாங்க.
இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி வரும்போது லைட்டாக சுட்ட மாதிரி கூட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பொதுவாக எந்த ஃபுட்டுனாலும் சரி லைட்டாக அந்த ஆயில் வெளியே வர வரையும் நம்ம குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குக்கிங் டைம் அந்த மற்றபடி ஓகே நல்லா. ஆல் ஃபைன். ஓகே, நான் அப்பவே கேட்டேன் ஃப்ரை பண்ண போகிறோமா அப்படின்னு. இல்லை, இது செமி கிரேவியாக இருக்கும்னாங்க, அதை விட்டது தப்பாக போச்சு. ஓகே, அப்பப்போ நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்குது, லைஃப்லேயும் சரி சாப்பாட்லேயும் சரி. ஓகே ஃபைன். அண்ட் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியில் அதில் கிரேவி கம்மியாக இருக்குது. உருளைக்கிழங்கு பட்டாணி டேஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிரேவி கம்மியாக இருக்குது. இப்போ எது சப்பாத்தியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா இருந்துச்சுன்னா அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஓகே சரி, ஓகே நம்ம இரண்டாவதுக்கு வருவோம். இரண்டாவது பரிசு வந்து மேத்தி சிக்கன் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரை மேத்தி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மேத்தினா வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரை அது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா நிறையா வந்திருக்கும். நல்லா ட்ரையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேத்தி ஆட் பண்ணியிருக்கோம். மேத்தி சிக்கன் இன்னும் கொஞ்சம் அந்த மேத்தி ஃப்ளேவர் வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சேம் இவங்களுக்கு சொன்ன அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் குக் பண்ணும்போது ஆயிலில் இன்னும் குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மேத்தி குக் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, அதாவது வெந்தயக்கீரை ட்ரையாகவே கிடைக்குது, அதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். எதுவுமே நம்ம சீரகமாக இருக்கட்டும், சீரகப்பொடியெல்லாம் நம்ம கடையில் வாங்குறத விட சீரகத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பவுட்ரு பண்ணி போடும்போது அதோட வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கிடைக்காத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் கிடைச்சா அது இன்னும் சூப்பர் நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம முதல் பரிசுக்கு வருவோம். முதல் பரிசு ஆல்ரெடி கொடுத்துட்டோம், கரெக்ஷன் சொல்ல போகிறோமா இல்லை அதில் இருக்கிற அந்த பெஸ்ட் அது அந்த டேஸ்ட்டு பொதுவாகவே வந்து நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மட்டன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரான்ஸும் கிராப்பும் இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணும். அதில் அவங்க பண்ணியிருக்க இது நல்ல அந்த ப்ரான்ஸோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது சாஃப்டாக டெண்டராக அந்த மசாலா கரெக்டாக மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. மெயினாக அதனால தான் கொடுத்தது வந்து. ஓகே சார், இதில் வந்து நம்ம யூஸ்வலாக மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அண்ட் கிரேவின்னு சொன்னால் அதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இதில் வந்து போடல. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறோம், அதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறது கிடையாது. ஆனால் எப்படி நமக்கு திக்னஸ் கிரேவி மாதிரி கிடைக்குது. கிரேவி இல்லாமல் போச்சு இதுலன்றது. இதில் ஏன் கிரேவி இல்லைன்னா இதே கொஞ்சம் லைட்டாக அந்த பொட்டேட்டோ மசிச்சு விட்டுருக்கலாம், உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆயிருக்கும். அப்படி இதுக்கு மேலே உங்களுக்கு கிரேவி வாங்கினா வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வதக்கியிருக்கணும். ஸோ மசாலா போட்டு நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிரேவி ஆயிரும். இது கொஞ்சம் தண்ணி விட்டாலும் இது ஹாட் வாட்டர் விட்டாலும் இப்போ கிரேவி ஆயிரும். ஓகே, அதில் பெருசாக ஒன்றும் நம்ம பண்ணுறதுக்குல ஹாட் வாட்டரையாவது விட்டுருக்கலாம். சரி விடுங்க, ஃபைன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து அதை கொஞ்சம் இன்னும் குக் பண்ணுறது தான் விஷயமா. ஆமாம், அந்த லிவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதாவது அவங்க பெரும் பெப்பர் மைல்டு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஃபைன். ஆனால் என்னென்ன குக்கிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த லிவர் இது மாதிரிலாம். ஆனால் ப்ரானுக்கு செட் ஆகாது, ஏன்னா ப்ரான் ஹார்ட் ஆயிரும். இதெல்லாம் மைல்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லாங் டைம் குக் பண்ணும்போது டெண்டர் ஆகும், சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வெளியே வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ அப்படி குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி மேத்தி கொஞ்சம் அந்த இதெல்லாம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வாங்கி பண்ணாமல் நம்ம அது நம்ம வாங்கினாலும் சரி அதை ஹீட் பண்ணிட்டு நீங்க பவுடர் க்ரஷ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற பவுடரும் ஒன்று தான், அதை நம்ம பண்ண முடியாம தான் அதை வாங்குறோம். இருந்தாலும் இப்படி பண்ணால் ஒரு கான்டெஸ்ட்டாக இப்படி பண்ணால் அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மேம்க்கு வந்து வேற ஏதாவது ஏதாவது ரிச்சா இன்னும் பெட்டரா, அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், நான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னும் ரிச்சா பண்ணணும்னு சொன்னால் அதில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஸ்பைசிஸ் ஆட் பண்ணலாம். அதாவது நம்ம பெப்பர், பொதுவாக நம்ம ஊரில் ப்ரானும் சரி எதுவும் சரி பெப்பர் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும், கலர் கிடைக்கும், ப்ளஸ் அந்த டேஸ்ட் ஸ்பைசி இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ பெப்பர் போட்டிருந்தா அது நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, மேம் என்ன சொன்னாங்கன்னா பெப்பர்லாம் போடாமல் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. போட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கல, இதை நம்ம பார்த்துட்டு குக் பண்றாங்களே நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க இன்னும் பெட்டரா பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டில் நீங்க சமைச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கரெக்ஷனும் சொல்லியாச்சு, ஃபீட்பேக்ஸும் சொல்லியாச்சு, கிஃப்டையும் கொடுத்தாச்சு. அப்படிங்கிறதுனால
இந்த 4 ரெசிபீஸும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கறதோட மட்டும் இல்ல, ஒரு கான்டெஸ்ட் அப்படின்னா யார் வேணா கலந்துக்கலாமா, எனக்கும் நல்லா சமைக்க தெரியுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் தாராளமா கலந்துக்கலாம். பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்ல என்னென்ன டீடைல்ஸ் அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய பேர், உங்களோட போட்டோ, என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்றேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் ஃப்ரெஷ் வீக்ல சந்திக்கலாம். டில் தென் நாங்க கிளம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாப்பி வீக்கெண்ட். டாடா.